திரும்ப உள்ள 10,000 அகதிகளை அச்சுறுத்தும் செயல் அகதியின் கைது குறித்து எம்ஏ சுமந்திரன் விசனம் என்பதாக செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய அகதி ஒருவர் கைது செய்யப்பட்டமையானது அந்நாட்டில் உள்ள முகாமிலிருந்து மீள நாடு திரும்புவதற்காக தம்மை பதிவு செய்திருக்கும் சுமார் 10,000 இலங்கை அகதிகளை அச்சுறுத்தி அவர்கள் நாடு திரும்புவதை தடுப்பதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கையா என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதியுமான எம்ஏ சுமந்திரன் இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் அரசாங்க தரப்பில் விமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் ஒரு எக்ஸல பதிவு ஒன்றை ஏற்றிருக்கிறார். அதில் கூறப்பட்ட முக்கியமான விவகாரம், நாட்டில் ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். காரணம், அவர்கள் எந்தவித ஆவணமும் இல்லாமல் சட்டவிரோத குடிபெயர்வு என்ற விடயத்துக்கு அமைய அவர்கள் நாட்டுக்கு மீண்டும் வருகின்ற போது அவர்கள் கைது செய்யப்படுவது நாட்டின் சட்டத்துக்கு அமைய செய்ய வேண்டிய ஒரு செயல். எனவே நாங்கள் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். இவர்களை இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து இவ்வாறான செயற்பாடுகள் இருப்பதற்கான விடயங்களை பார்த்துக் கொள்கிறோம் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்தின் பிரகாரம் இவ்வாறு எந்தவித ஆவணமும் இல்லாமல் சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து வெளியில் சென்றவர்கள் மீண்டும் வருகின்ற போது கைது செய்யப்படுகின்ற விவகாரம் சட்டத்துக்கு அமைய செய்யப்படுகின்ற வேலை. ஆனால் இப்போது வெளிநாட்டில் இருக்கின்ற அகதிகளை நாட்டுக்கு வாருங்கள் என்று அரசாங்கம் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறது. இலங்கையில் வந்து வாழ முடியும் என்பதாக அழைப்பு விடுக்கின்ற போது இப்படியான தடைகளை தகர்த்தெறிய வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும்.